கோடி கோடி பாவங்கள் செய்திருந்தாலும், கொலையும் புலையும் களவும் பலவும் புரிந்திருந்தாலும், கோடி கோடி குற்றங்கள் செய்திருந்தாலும், கொள்கை தவறி வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்தாலும், கோடி கோடி தப்புகள் செய்திருந்தாலும், ஒன்று பல உயிர்களை தின்று வாழ்ந்திருந்தாலும், கோடி கோடி தவறுகள் செய்திருந்தாலும், கோல் சொல்லி குடும்பம் பலவும் கலைத்திருந்தாலும், கோடி கோடி கொடுமைகள் செய்திருந்தாலும், கொடூரமாக பிறரை பேசி வைத்திருந்தாலும், பெற்றவனே நீ அத்தனை குற்றமும் பொறுத்திட வேண்டும், பிழை பொறுத்து அருள் கொடுத்து காத்திட வேண்டும். பெற்றவனே நீ அத்தனை குற்றமும் பொறுத்திட வேண்டும், பிழை பொறுத்து அருள் கொடுத்து காத்திட வேண்டும். இது நாம் தியானத்தில் உட்காரும்போது இறைவனிடம் நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு விண்ணப்பம், பிரார்த்தனை, வேண்டுதல், கோரிக்கை. ஏனென்றால் அழுத பிள்ளைக்குத்தான் பால் கிடைக்கும் என்று சொல்வார்கள். தட்டினால் திறக்கப்படும், கேட்டால் கொடுக்கப்படும் என்பது வாக்கியம். இதை அனைத்து மகான்களும் சொல்கின்றார்கள். ஒரு சிலர் கருத்து, நம்மை உருவாக்கிய இறைவனுக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும், ஆகினால் நாம் கேட்க வேண்டியது கிடையாது என்பது ஒரு கருத்து. இதையும் அறிஞர்கள் ஞானிகள் சொல்லுவார்கள். ஆனால் அது என்னுடைய கருத்து, வள்ளற் பெருமானுடைய கருத்து, இயேசுநாதர் போன்ற பெரியவருடைய கருத்து அது இல்லை. நமக்கு தேவைப்பட்டதை நாம் இறைவனிடம் கேட்க வேண்டும். கேட்டால் அது கண்டிப்பாக கொடுக்கப்படுகிறது. இந்த பிறவியில் இல்லையானாலும் அது அடுத்த பிறவியில் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் ஒரு பிறவி கிடைக்கும் என்பதுதான் இறைவன் எங்களுக்கு உணர்த்துவது. அதுதான் சரிகை கிரியை யோக ஞானம் என்று கூட சொல்வார்கள். சரிகை என்பது எண்ணுவது, கிரிகை என்பது காரியப்படுவது. எதை எண்ணி நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை அடையும்படியான பிறவி அடுத்தாற்போல கண்டிப்பாக கிடைக்கும். அதைத்தான் எண்ணம் போல வாழ்வு என்று சொன்ன ஒரு ரகசியம். எப்படி எண்ணுகின்றோமோ அப்படி வாழ்வு அமையும். இப்போது அமையலையானாலும் பிறவி அடுத்த பிறவியில் அது அமையும். இதுதான் உண்மை. ஒரு சிலர் இப்போ கிடைக்காத கிலாக்கா அடுத்தாப்புல பெலாக்காயாக கிடைத்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால் இப்போ கிடைக்கிற கிலாக்காயை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கருத்து பேசுவார்கள். அது அவரவருடைய கருத்து. இந்த பிறவி இனப்பிறவியாக ஆகிவிட்டாலும் கூட அடுத்த பிறவியாவது ஞான பிறவியாக பிறக்க வேண்டும் என்பது நம்முடைய கருத்து. இதைத்தான் வள்ளற் பெருமான் ஞான சரிகளை சொல்லுவார். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் வீணே, நீ கழித்ததெல்லாம் குறையே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் பழுதே, உலகிலேர் இதுவரையும் உண்மை அறிந்திரே, வெண்டதனால் எண்ணினீர். சென்ற காலம் சென்று போச்சு, போன காலம் போச்சு. ஏதோ அறியாமையிலும் தெரியாமையினாலையும் புரியாமையினாலையும் ஏதோ வாழ்ந்துட்டோம். இப்போது நம்மளுக்கு தெரியுது, பாவம் என்றும் புண்ணியம் என்றும் தவறுகள் என்றும் இறை சட்டம் மாறாமல் நடப்பவன் தான் மனிதம் என்றும் புரிந்த காலத்தில் இருந்தாவது இன்றையிலிருந்து உண்மை உடையவனாக, ஒழுக்கம் உடையவனாக, நீதி உடையவனாக, நேர்மை உடையவனாக, தர்மம் உடையவனாக, தவம் உடையவனாக வாழ்ந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு கலக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியில் வாழ்ந்தமையானால் கண்டிப்பாக அந்த நிலை கிடைக்கும் என்பது எங்களுக்கு இறைவனால் உணர்த்தப்பட்டது. அதான் சரிகை கிரியை. மூன்றாவது யோகம். பிறகு ஞான நிலை பெறலாம் மகான்கள் போல. இப்போ வள்ளற் பெருமானை உலகமே வணங்குது, அது ஞான நிலை. சங்கரலிங்க சுவாமி உலகமே வணங்குது, அது ஞான நிலை. ஷீரடி சாய்பாபாவை உலகமே வணங்குது, அது ஞான நிலை. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமி உலகமே வணங்குது, அது ஞான நிலை. இப்படி வரிசையிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம் மகான்கள். அவர்களுக்கு மட்டும் எப்படி அது கிடைத்தது என்றால் ஒரே பிறவில் கிடைப்பது கிடையாது. இப்படித்தான் சரிகிரியை யோக ஞானம். ஒரு பிறவியாக நீ எண்ணங்களை சரியாக எண்ணினால்
அந்த மேலான பிறவி வந்து கொண்டே இருக்கும். எண்ணங்களை கீழே நோக்கி தவறான எண்ணங்களை சிந்திக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு பிறவிலும் கீழான பிறவிகளாகி வந்து பல துன்பங்களுக்கு ஆளாகி அப்புறம் பல உடல் ஊனமுற்றவர்களாக பிறந்து நரகம் செல்ல வேண்டியது வரும். ஆகையினால் இறைவனிடம் நாம் வந்து பிரார்த்தனை செய்து கேட்க வேண்டும். இறைவா, அதனால தான் சொன்னேன், இறைவா என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே, ஈனப் பிறவியாய் என்னை மீண்டும் இந்த பூமியில் படைக்காதே, இன்னலும் துன்பமும் கஷ்டமும் கொடுத்து வேடிக்கை பார்க்காதே, எது நடந்தாலும் உன் செயலென்று இருக்கின்றேன் ஐயா, இறக்க வைத்து என்னை மேல்நிலைக்கே ஏற்றிட பாறையான்னு எழுதினேன். நாம் வந்து கேட்குறதுல தான் இருக்குது. ஆகையினால ஒவ்வொருவரும் ஏதேதோ காலையில் எழுந்திரிக்கிறீங்க, அந்த தூக்கம் என்பது 1 மணி நேரம்தான் ஞான வள்ளலார் சொல்படி. அடுத்தது யோகிகளுக்கு 3 மணி நேரம், லவீகத்தில் உடையவர்களுக்கு உழைக்கக்கூடியவர்களுக்கு 7 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க. முடிந்த வரைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து தனிமையில் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கே விளங்கும். அரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நீங்களே தெரிந்து கொள்ளலாம். நம்மை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம், நம் பிறவியை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக அவரவர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்தவாறு இறைவன் கொடுப்பார். நாம் கேட்கக்கூடியது வந்து அந்த உண்மை வழியில் நடக்க வையுங்கள், இறைவா என்னை உண்மை வழியில் நடக்க வையுங்கள், இறைவா என்னை உண்மை வழியில் நடக்க வையுங்கள் என்று மட்டும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அந்த உண்மையே வடிவான இறைவன் நம்மை உண்மையே வழியிலே நடந்து அவரோடு சேர்த்து கொள்வார். நன்றி, வணக்கம்.